ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கறி தோசை. இப்போ பாருங்கள் கறி தோசை எப்படி ஊற்றுறேன்னு. தோசையை ஊற்றியாச்சு. எப்பவும் விட கொஞ்சம் ஆமாம், கனமாக ஊற்றணும். கட்டை தோசை மாதிரி ஊற்றுங்க, ரொம்ப நைஸாலாம் ஊற்றக்கூடாது. கட்டை தோசை மாதிரி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து 2 முட்டை, அந்த கறி குழம்பு கொஞ்சம் ஊற்றி அடித்து வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணி. அடுத்தது வந்து கறியாக எடுத்து கறியை வந்து பிச்சு வச்சாச்சு. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தோசை வெந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அந்த முட்டை கறி குழம்பு நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் ஊற்றிக்கணும் சுற்றியும். அடுத்தது இந்த கறியெல்லாம் பிச்சு வச்சிருந்தோம்ல, அதை அதில் போட்டுக்கணும். வெறும் கறி பீஸாக தான் போடணும், அதில் எலும்பெல்லாம் போடாதீங்க. அது கொஞ்சமாக பெப்பர் லைட்டாக மேலே போட்டுக்கலாம், ஓகேவா? பெப்பர் போட்டால் எல்லாருக்கும் தான் பிடிக்கும். வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடுங்க. அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. அதில் வந்து அந்த முட்டை இது கொஞ்சமாக நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பக்கம் கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் ஊற்றணும். அது எல்லா இடத்துக்கும் வர மாதிரி நல்லா போட்டு தூக்கி விட்டுக்க வேண்டியதான். பாருங்க, இதுதான் வந்து கறி தோசை. ஓ